வாங்கங்க இன்னைக்கு கறி குழம்பு டேஸ்ட்ல வீடே மணக்கிற மாதிரி வெள்ளை சுண்டல் வச்சு சூப்பரா குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நீங்க இதே ரெசிபியை கருப்பு சுண்டல் வச்சும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் முந்தின நாள் நைட்டே வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். நமக்கு அது நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. சுண்டலை மட்டும் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சுண்டல்லையும் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ விசில் அடங்கவும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து நமக்கு நல்லா முக்காவாசி வந்து நமக்கு வெந்து வந்திருக்கும். இனி நம்ம மசாலா எல்லாம் சேர்ப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து வெந்து வந்துடும். கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம சுண்டல் குழம்பு வைக்கிறனால மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் காயவும் எண்ணெய் எதுவுமே ஊத்தாம 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல வந்து மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை அன்னாச்சி பூ. உரப்புக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வத்தல் தான் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து இன்னும் 2 வத்தல் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில வந்து நல்லா வந்து வறுக்க வேண்டியதான். ஒரு 1 நிமிஷம் வந்து வறுத்தாவே போதும். உங்களுக்கு நல்லா சீரகம் வந்து புரிஞ்சு வரும். கருக்காம வந்து வறுத்துக்கலாம். கரெக்டா 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வந்து அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பேனோட சூடுக்கே வந்து நம்ம சேர்த்தது எல்லாமே கருகிற மாதிரி இருக்கும். அதனால உடனே வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உங்களால எவ்வளவு வந்து மையா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்க கொஞ்சம் நெருநெருந்தா இருக்கு. நம்ம அதுக்கடுத்து சேர்த்துட்டு மையா அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் 10லேருந்து 15 போல வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே உள்ள வந்து தோல் வந்து சுருங்கி வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வந்து வதங்கி வரவும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே வந்து நமக்கு மையா வதங்க தேவையில்ல. தோல் சுருங்கி வதங்கி வந்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல இதோட துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரைச்சில் கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில உள்ள ஈரப்பதம் போற வரை ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கினா போதும். இப்போ இதை அங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து திரிச்சு வச்சிருக்கோம்ல அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட கெட்டித்தன்மைக்காண்டி கசகசா சேர்த்துக்கோங்க. உங்கள்ட்ட கசகசா இல்லை அப்படின்னா ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்க இப்போ மசாலா எல்லாமே நமக்கு நல்லா மையா வந்து அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ குக்கர் வச்சு குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நமக்கு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷான சூப்பராக கம்மன்னு இருக்கும் மசாலா. அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வறுத்தும் வதக்கியும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போற வரை வதக்கிக்கோங்க. நல்லா உங்களுக்கு சுத்தி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்க நமக்கு நல்லா சுத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருந்தோம்ல சுண்டல் அதை அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. தண்ணி வேஸ்ட் ஆக்க வேணாம். மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு பாருங்க. மசாலா வந்து நல்லா நமக்கு திக்கா இருக்கும். வாசமும் வந்து சூப்பரா மட்டன் குழம்பு வாசமா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா வேற அரைச்சிருக்கோமா அதனால செம்ம வாசமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சுண்டல் வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கோங்க. நமக்கு சுண்டல் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கலரே வந்து குழம்பு கலரே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே மட்டன் குழம்பு கலர்ல இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு தடவை கண்டிப்பா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.